ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோ. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெட் லிஃப்ட் பண்ண போறோம். ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு லேட்ஸ் ப்ளஸ் பைசெப்ஸ் ஒர்க் அவுட் ஹெவி வெறித்தனம் முடிச்சாச்சு. பொதுவாக லேட்ஸ் முடிச்சுட்டு டெட்டு போடுவாங்க. நாங்கள் டபுள் ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுனால லேட்ஸ் பைசெப்ஸ் முடிச்சுட்டு டெட்டு போடுறோம். சரியா தப்பான்ற ரெண்டாவது நாங்கள் இப்படி தான் போடுறோம். ஓகே, டெட்டை தான் இன்னைக்கு காட்ட போகிறோம். இன்னைக்கு ஹெவி வெயிட் போகுமான்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஒன்று கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங், இன்னொன்று எனக்கு எனர்ஜி டவுனாக இருக்கு. மாசா இப்போ 100லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? சைடுக்கு 100, வெயிட்டு 100, கம்பி ஒரு 20 போடலாமா? 20 இப்போ எவ்வளோ ஆச்சு? 120. ரைட், போல. ரெடி 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 யா பாரே. சூர்யா கவுண்ட் சொல்லு பார்ப்போம். எத்தனை கவுண்ட் சொல்லு? 10 போடணுமா? ஓகே, 10 கவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். போடலாமா? ரெடி வெயிட் பாரே. 1 2 3 4 5 6 7 8 ஓ சாலா. அடுத்த தடவை உண்ட வீட்டுக்கு கவுண்டும் கேட்க மாட்டேன்னா. அவன் போட போறான். அதே இடு. அவனை விடக்கூடாது, அவனை விடக்கூடாது, விடக்கூடாதுரா. ரெடி 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 கம் ஆன், லெட்ஸ் கோ. ரெடி கம் ஆன், ரைட் ரைட். மைக் பக்கத்துல வச்சு ஓவரா சத்தம் போட்டணும். 1 தூக்கு மேல என்னாச்சு? 1 2 3 போடு. 2 more counts. 2 more easy பா. போடு. 1 easy 1 சூப்பர். ஓகேடா. முடியலடா அவனை. கிளைமேட்டுக்கு காய்ப்பு ரொம்ப பிடிக்கும். பிகினர்ஸ் நிறைய பேர் ஜிம்முக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன், இப்போ நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க பசங்களுக்கும் சொல்கிறேன், ஒர்க் அவுட்டுங்கிறது எடுத்தமா கவுத்தமான்னு பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, அதனால அது அட் த சேம் டைம் அது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமும் கிடையாது. என்னடா ரெண்டு ஒரு வித்தியாசமாக வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்னா, இது வந்து பழக பழக நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம். எடுத்தமா கவுத்தமான்னு போன உடனே எதையும் பண்ணக்கூடாது, சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி ஹெவி வெயிட்ஸ்லாம் போடும்போது இதுக்கெல்லாம் நல்லா பழகி, சின்ன வெயிட்லேயே பழகி, அதெல்லாம் நல்லா பழகினதுக்கு அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணி பார்க்குறது. நம்ம சில பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்களும் ட்ரை பண்ணுறோம், இப்போ நான் போடுறத சிலவன் பார்ப்போம், அதனால சொல்கிறேன். ஆனால் அது மிகப்பெரிய தப்பு. சிலர் அதை விட்டுருவாங்க, அது ஆபத்தில் முடியும். அதுக்காக சொல்கிறேன். நாங்கள் பண்ணுறோம்ல, இதை பற்றி நானும் ட்ரை பண்ணி பார்க்கட்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவன் அதை பண்ணி பார்த்துருப்பானான்னா கிடையாது. அப்போ திடீர்னு பண்ணும்போது மேபி அவனுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருந்தால் 1 கவுண்ட் 2 கவுண்ட் அடிச்சிடலாம். ஒருவேளை ஏதாவது வகையில் வீக்காக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆபத்தாக முடியும். அதனால பழக்கம் இல்லாமல் டவக்குன்னு எடுத்தமா கவுத்தமானு பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்புறம் நான் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கேன், ஜிம்முக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு ஷூ யூஸ் பண்ணுங்க. நான் போட்டிருக்கேன்ல, சத்தியமாக சொல்கிறேன், 250 ரூபா அந்த ஷூ. 5000 ரூபா 6000 ரூபாலாம் கிடையாது, வெறும் 250 ரூபா ஷூ. சீரியஸாக இது கிளியர் வரைக்கும் போடுவேன். அடுத்த கிழிஞ்ச பிறகு மறுபடியும் ஒரு 250 ரூபா ஷூ வாங்குவேன். இல்லை வேற மாடல் போடணும்னா மறுபடியும் ஒரு 250 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு ஷூ வாங்குவேன். எனக்கு இது ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் போட்டு பார்த்து தான் வாங்குவேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் மேபி அது சொதப்பிடும். கடையில் போய் போட்டு பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்குறது. இந்த ரன்னிங் போகிறவங்க, ப்ராப்பர் அத்லெட்டிக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஷூஸ் வந்து பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு எப்படின்னு தெரியல. என்னையை பொறுத்தவரை நமக்கு ஒரு நல்ல காலணி நல்ல செட் ஆகிருக்கணும். ஏதாவது வெயிட்டு கீட்டு விழுந்தா அடிபடாத மாதிரி இருக்கணும். எனக்கே சில நேரம் வெயிட்டு விழும், பெரிய அளவுக்கு அடியெல்லாம் ஒன்றும் படாது. அது வரைக்கும் ஓகே, இந்த ஷூ எனக்கு பாதுகாப்பானதாக இருக்குது. ஓகேவா? போதும். 250 ரூபா ஷூ வாங்க என்ன கஷ்டமா நமக்கு? நிறைய பேர் ஐயோ
ஷூன்னா அப்படி வாங்கணும் இப்படி வாங்கணும் அப்படி இப்படி யோசிச்சுட்டு அதுக்காகவே ஷூ போடாமல் இருப்பாங்க. 250 ரூபா 300 ரூபா தான் வரும் லோக்கலில் ஷூ. ஒரு ஷூ வாங்கி போட்டுக்கோங்க, ஓகேவா? பெரிய ஆபத்துலேருந்து அது நம்மளை பாதுகாக்கும். ஓகே, டன். ஜிம்முங்கிறது ஆபத்தானது கிடையாது. இருந்தாலும் எல்லா இடங்கள்லையுமே ஆபத்து எப்போ எப்படி வரும் நமக்கு தெரியாது. வரலாம், வராமலும் இருக்கலாம். இருந்தாலும் நாம சேஃபாக இருந்தால். இன்னொன்று, ஜிம்முக்கு போகும்போது ஷூ போட்டு போனால் கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும்ல. ஜிம்முக்கு போகிறேன்னு சீனியும் போடலாம்ல. ஓகே ஓகே, டன். அடிச்சுட்டு போகலாமா? வெயிட் கூட்டணுமா? கூட்டு 10 கூட்டு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னன்னு தெரியல, முதுகு கொஞ்சம் வலிக்குது. அம்மா, என்ன ஒரு சுகம். அதாவது இன்னைக்கு கேமராமேன் ரொல்லு பிடிச்சவன்ட்ட கொடுத்துட்டேன், ஜெகன்ட்ட. நான் பண்ணுற சின்ன சின்ன இந்த இதெல்லாம் கூட கிளிப் எடுத்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா? வலிக்குதுன்னு சொல்லிட்டு மனுஷன் பெண் பண்ணுங்க, இதை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறானா அதையும் எடுத்துடலாம். நான் வேற வீடியோ கிளிப்பை பெரிய கட் பண்ண மாட்டேன். ஓ, டன்னா சவுண்டு கேட்க மாட்டேன். ஒரு 3 கவுண்ட்ஸ் போடலாமா? லைட்டு தண்ணி குடிச்சுக்கிறேன். டைம் ஆகிட்டு பத்தியா? ஆக்சுவலாக நாங்கள் இப்போ போடுற டைம் வந்து 9:30. எங்களுடைய ஒர்க் அவுட் டைம் வந்து 5 to 8 தான் மேக்ஸிமம்னா. 5 to 8 தான் மேக்ஸிமம். அந்த டைமில் தான் அந்த உடம்பு பூஸ்டப்பாக இருக்கும், அந்த கொஞ்சம் வெயில் இருக்கிற டைம். 8 மணி ஆகிட்டாலே டவுன் ஆயிரும். 9 மணிக்கு போடணும்ச்சா ஏற்கனவே உடம்பு தூங்கிடும். எங்கே போட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா போடலாம். ஆடு ஆடு அப்பா, சவுண்டு போடும்போது மட்டும் கொஞ்சம் காதை முடியுங்கப்பா. சவுண்டு போடாமல் நம்மளால போட முடியாது. ஒர்க் அவுட்டு அதையும் சொல்லணும். இங்கே எல்லாமே டபுள் மீனியாக இருப்பாங்க. எடுக்கிறவனே சிரிக்காம பாரு. ஒர்க் அவுட்டு சவுண்டு போடாமல் என்னால் போட முடியாது. ஓகே ஓகே. இப்போ உள்ள பசங்க எல்லாம் ஃபுல்லாக டபுளாகவே தான் திங்க் பண்ணுறாங்கப்பா. டபுள் இல்லை, அவங்க திங்க் பண்ணுறது சிங்கிள் தான். ரைட் ஓம் பேபே, ரைட் ரைட், கம் ஆன், வடா ராஜா, ஹாடி யா யா யா. ஓ, எவ்வளோ போட்டுக்கோ? 100, 10, 120, 140. ஆக்சுவலாக பவர் லிஃப்டர்ஸ்க்குலாம் அந்த வெயிட் சாதாரண சுஜிபி தூக்கி இறஞ்சிட்டு போயிடுவாங்க. நாங்கள் பவர் லிஃப்டர்ஸ் இல்லை, யுவர் பாடி பில்டர்ஸ். எங்களுக்கு இந்த வெயிட்டே ஓகே தான். சூரியன் 2 கவுண்ட்ஸ் போடு, இல்லை 1 கவுண்ட் போட்டு வச்சுக்கோ. ஓகே, ரொம்ப ரிஸ்க் எடுக்காதா? ரைட் ரைட், அப், சூப்பர், அப், அட்டகாசம், சூப்பர் சூப்பர். கூட வெயிட் ஏற்றலாமா? இவன் போடுறது எடுக்கண்டாமாப்பா. போட்டானா? போடலையா? அப்போ வெயிட் நம்ம போட்டுடலாம், முடிச்சிடலாம். வெயிட் கூட்டு. எவ்வளோ கூட்டு? 10 கூட்டலாமா? கூட்டு. ஆ, 2 நாளைக்கு முன்னாடி லெக் ஹெவியாக போட்டேன், அதனால லைட்டாக முதுகில் போயிடணும். சுற்றி சுற்றி எடுக்கலாம். சரி தான், ஒழுங்கா எடுத்துருக்கியா? அப்படியா? பார்ப்போம். கேமராமேனு புரியல. கேமராமேனு அப்படியா? நீ எதுக்கு ஐடியா போடுறதுன்னு தெரியும். மாதம் நல்ல கேமரா எடுத்துருக்கேன், ட்ரீட்டு அடுத்தானா? ஆக மொத்தம் பர்த்டே ட்ரீட் வைக்கவே இல்லை. வேற ஏதாவது? ஆ, சரியா? போலாமா?
ஆண்டவா. ஒரு கவுண்ட் அடிச்சா போதும். எவ்வளோ கிடக்கு? 160. இதுதானே ராடோட சேர்த்து 160. 160 ராம். 120 ஃபர்ஸ்ட் செட்டு. 160 அடுதானா 160 அடிக்குமா? 170 அடிக்குமா? போ கூட 5 போடு ரூபா, ஒரு 5 போடு. ஒரே ஒரே ஒரு கவுண்ட் அடிக்க போறோம். கொஞ்சம் கூட்டி அடிச்சு பார்ப்போம். ஓகே, இது வீடியோக்காக எடுக்கிற ரிஸ்க் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் எப்பவும் எடுக்கிற ரிஸ்க் தான். நமக்கு ரீல் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ரியல் தான். அடுதானே ஜெகன்? இப்போ எவனா கமெண்ட் போடாம பாரு. மாசம் சொன்னக்கா ஜெகன் ஆமா சொல்லிட்டான். அவன் ட்ரீட் கன்ஃபார்ம் டே. அவனே அந்த தான் சொல்லியிருப்பான். லைட் வெயிட், லைட் வெயிட். அடா ராஜா, வரலாம், போடலாம் 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 போடலாம், வா போடலாம். அரே அப் வா வா. ஒன் மோர் அடிக்கலாமா? ஒன் மோர் அடிக்கலாமா? ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர் ஒன் மோர். வா கட் பண்ணிடாத. ஃபினிஷ்டு. அதான் சொன்னேன். எம்மா அப்படியாக இன்னைக்கு 170 அடிச்சிருக்கோம். க்ளீனாக அடிச்சிருந்தோம். அடுத்தது நம்ம சூரியன் அடிக்க போகிறோம். அது பார்ப்போம். சூர்யா, இட்ஸ் ட்ரை. 5 வேணும் எடுத்துரு. நாளைக்கு ரொம்ப டயர்டாக இருந்தால் ரெஸ்ட் விட்டுலாம்னா காலையில். சரியா? இன்னைக்கு ரொம்ப ஹெவி. அப்படி யோசிக்காத, இன்னைக்கு ஹெவி இல்லை. அதோட போட்டு ரொம்ப டயர்ட் ஆக்கிடக்கூடாது. பார்க்கலாம், நாளைக்கு காலையில் சொல்கிறேன். இன்னைக்கு நைட்டு தெரிஞ்சிடும் பாடி பெயின், பேக் பெயின்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நாளைக்கு காலையில் எப்படி. ரெடி ரெடி, லைட் வெயிட், கமாண்டா, ஹட், ஈஸி. ஒரே ஒரு கவுண்ட் அடி, ஒரு கவுண்ட் ஈஸி. முதுகு மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஈஸி ஈஸி இல்லையா? ஒரு கவுண்ட் ட்ரை பண்ணு. ரெடி ரெடி, அவ்வளவுதான். சூப்பர்டா, சூப்பர், அட்டகாசம். இது எடுத்து வச்சிருக்காப்ப. போடு போடு, என்டர்டைன்மெண்டா எடுத்துட்டு போட்டு நம்ம பசங்க. வலிக்குதுப்பா. இந்த பால் ஆக்சுவலாக இதுக்கு தான், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. வேற எதுக்கும் இதெல்லாம் இதை வச்சு பண்ணுற ஒர்க் அவுட்லாம் சும்மா. இது ஸ்ட்ரெச்சிங் தான். ஸ்ட்ரெச்சிங்னால ஜாலியாக உட்காந்துக்கிறது. அத்தை 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 பத்த மெத்தை அந்த மாதிரி. சரி, ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பாய் பாய். நான் உங்கள் ராஜா பேரன்.